ஆகவே முதலமைச்சர் நீங்க புத்திமதிலாம் சொல்றீங்க, சீனி சக்கரை சித்தப்பா சீட்டலி நக்கப்பா என்ற நிலைப்பாடு போல் நீங்கள் மக்களை எளிதில் அணுக வேண்டும் சொல்றீங்க. எந்த மக்களாவது இன்னைக்கு கரண்டில் இருக்கிற ஒரு உயர் அதிகாரிகளை மக்கள் சந்திக்க முடியல சார். எங்களுக்கு நாங்கள் ஒரு பத்திரிகையாளர்கள் வந்து எங்களால் கூட சந்திக்க முடியவில்லை. ஆனால் நாங்கள் பார்க்குற இடமெல்லாம் சாக்கு முடியல பணத்தை கட்டுக்கட்டாக கட்டி கொண்டு லஞ்ச பணத்தை கொண்டு செல்லுகின்ற போது இது யாரிடம் போய் சொல்லுவது சொல்லுங்க. அதாவது ஒவ்வொரு சென்னை மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா சாதாரண நீங்கள் சென்னை புறநகரில் மண்டலம் 11 மண்டலம் 12 இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மண்டலம் 13 நீங்கள் பார்த்தீங்கன்னா புது புது பில்டிங் உருவாகுது. அந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த அரசு துறையில் வேலை பார்க்குற பொறியாளர் மாநகராட்சியுடைய பொறியாளர்கள் புரோக்கர்களை வைத்து அவங்களே ஆன்லைனில் முட்டைப்படி சொல்ல மாதிரி ஆன்லைன்லேயே புகார் கொடுத்து அந்த புகாரை எடுத்து வைத்து பணம் பறிக்கின்ற கூடிய சூழ்நிலையில் உள்ளதே. இது எப்படி சாதாரண அதாவது நேர்மையான அதிகாரிகள் உள்ளார்கள். ஆகவே இந்த பணி நியமனத்தில் இங்கே சொன்னீர்கள், ஓகே ரைட்டு, மக்களிடம் இலகை ஆனவை எந்த மக்களை இந்த அரசு ஏழை எளிய மக்களுக்கு என்ன செய்தீர்கள், இல்லை என்ன கொடுத்தீர்கள், மக்கள் உங்களை எப்படி சந்திக்க முடியும் என்பது விளக்கம் சொன்னால் மக்களும் தெரிய வரும் அல்லவா? அதான் உங்களை தான் சொல்கிறேன்.